Lord be glorified in our midst. தேவனுடைய நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. Today I am privileged to take the study from the scripture. வேதாகமத்திலிருந்து வேத பாடத்தை எடுப்பதற்கும் ஸ்லாக்கியம் பெற்றவனாகவே நான் கருதுகிறேன். The title of the today's study is Authenticity of the Bible. இந்த நாளினுடைய வேத ஆராய்ச்சியினுடைய தலைப்பு என்னவென்றால் வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மை என்பதாகும். The Bible which we carry, which we use, is a very unique book. நாம் சுமந்து பயன்படுத்தக்கூடிய இந்த வேதாகமம் ஒரு தனித்துவமான வேதாகமமாக இருக்கின்றது. There is no book other than Bible which could be proved to be so unique. வேதத்தை தவிர மற்ற எந்த புத்தகமும் இவ்வளவு தன்னிகரற்ற தன்மை என்பதை பற்றி நாம் நிரூபிக்க இயலாது. We all know that Bible is a compilation of 66 books. பரிசுத்த வேதாகமம் 66 உபபுத்தகங்களை கொண்டுள்ளது என்பதை அறிந்திருக்கின்றோம். Before Christ was born, the history is included in the Old Testament, consisting of 39 books. கிறிஸ்துவின் பிறப்பதற்கு முன்பதாக 39 புத்தகங்களிலே சரித்திரமானது முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கின்றது. And after the birth of Christ, 27 books consisting in New Testament. கிறிஸ்துவினுடைய பிறந்ததற்கு பின்பதாக 27 ஆகமங்களை கொண்ட புதிய ஏற்பாடு அங்கே எழுதப்பட்டுள்ளது. We also know that around 40 writers involved in writing various books of the Bible. வேதாகமத்தினுடைய பல்வேறு உபபுத்தகங்களை எழுதும்படியாக 40 வகைப்பட்ட எழுத்தாளர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை அறிந்திருக்கின்றோம். And it is also told that it took about 1600 years when we calculate the total period of the Bible. வேதாகமத்தினுடைய முழுவதுமாக நாம் எழுதுவதற்கு முதல் துவங்கி இறுதி வரைக்கும் 1600 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக முழுவதுமாக அதனை சேர்ப்பதற்கு என்று சொல்லப்படுகிறது. Scientific findings become obsolete over a period of time, maybe 100 years or more. ஏறக்குறைய 100 அல்லது அதற்கு மேற்பட்டல் இருக்கக்கூடிய அறிவியலினுடைய ஆண்டுகளானது அது நிலுவையில் இல்லாமல் போனதாகவும் இருக்கின்றது. But the things written in the Bible is unchangeable. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டுள்ள காரியங்கள் அது என்றும் மாற்றம் பெறுவதில்லை. We read one verse which is actually told by Lord Jesus Christ during the Sermon on the Mount. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தின் வேளையிலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொன்னதை நாம் இந்த நாளிலே வாசிப்போம். Matthew chapter 5 verse 18. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். There is no need of any explanation for this verse because it is self-explanatory. இந்த குறிப்பிட்ட வசனத்திற்கு எந்த விதமான விளக்கமும் சொல்ல வேண்டியதில்லை, ஏனென்றால் அது தன்னில் தானே விளக்கத்தை கொண்டுள்ளதாக இருக்கின்றது. It simply means that there cannot be any change in what is written in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பவைகளுக்கு எந்த விதத்திலும் மாற்றம் உகந்தது அல்ல என்பதை பற்றி தான் இது நமக்கு எடுத்துரைக்கிறது. Bible is Bible and there is no book that can be compared with it. பரிசுத்த வேதாகமம் வேதமாக இருக்கிறதாக வேறு எந்த புத்தகத்தையும் இதனோடு நாம் ஒப்பிடத்தக்கதல்ல. There are several evidences by which we can prove the authenticity of the Bible. பல்வேறு வழிகளிலே நாம் வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மையை நிரூபிக்க முடியும். In fact, there are so many names given in the Bible about the Bible. அங்கே வேதாகமத்தை பற்றி வேதாகமத்திலேயே சொல்லப்படுகின்ற சில பெயர்கள் சொல்ல இருக்கின்றதை காண முடியும். Then there are certain historical evidences to prove the authenticity of the Bible. வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மையை நாம் நிரூபிப்பதற்காக வேதத்திலே சில சரித்திர பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை காண முடியும். And thirdly, there are some prophetical evidences also to establish the authenticity of the Bible. மூன்றாவதாக வேதத்தினுடைய நம்பகத்தன்மை நிரூபிப்பதற்காக தீர்க்க தரிசன ஆவணங்கள் அமைந்திருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். To start with, let us see some of the names of the Bible which are
see itself. முதலாவதாக ஆரம்பமாக நாம் வேதத்தை பற்றி வேதாகமத்திலேயே சொல்லப்பட்டுள்ள சில பெயர்களை நாம் பார்ப்போம். Number one, it is mentioned, Bible is mentioned as the scriptures. வேதாகமம் முதலாவதாக பரிசுத்த வேதாகமம் அல்லது திருவசனம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் காண முடியும். In Malayalam it is திருவெழுத்துகள். திருவசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். Let's read one verse from Matthew Gospel chapter 21 verse 42. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையாம். He is quoting the word scriptures. அங்கே ஸ்கிரிப்சர்ஸ் அல்லது திருவசனம் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். And he was addressing to his followers that have you never read in the scriptures that the stone that the builders have rejected has become the cornerstone. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையா என்று தம்முடைய பின்னடியாளர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். The same thing is repeated in Mark Gospel also, chapter 12 and verse 11. இதே குறிப்பிட்ட வார்த்தையானது மார்க் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். Again, Christ is asking his followers whether you have not heard about this in the scriptures. இதை நீங்கள் திருவசனத்திலே வாசித்ததில்லையா என்று ஆண்டவர் மறுபடியும் இங்கே கேட்கிறதை பார்க்க முடியும். The literal meaning of scripture is a sacred writing or a sacred book. இங்கே ஸ்கிரிப்சர் அல்லது திருவசனம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் புனிதமான புத்தகம் அல்லது புனித எழுத்துக்கள் என்பதாகும். Bible scholars say that there are 50 the word scripture has been repeated 51 times in the New Testament itself. புதிய ஏற்பாட்டில் தாமே இந்த திருவசனம் அல்லது ஸ்கிரிப்சர் என்ற இந்த வார்த்தை ஏறக்குறைய 51 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். Let's read another verse where the importance of scripture is given. வேதவசனத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய மற்றொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 Corinthians chapter 15 verses 3 and 4. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 4வது வசனங்கள். There we read that Christ died for our sins in accordance with the scriptures. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And again the next verse it is written that he was buried, that he was raised on the third day in accordance with the scriptures. அடுத்த வசனத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து என்று வாசிக்கிறோம். So those things happened as per the scriptures. His birth, his life, his death and his burial also. ஆகவே அவருடைய ஜீவியம், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவைகள் அனைத்துமே வேத வாக்கியங்களின்படி நிறைவேறினது என்பதை பற்றி காண முடிகிறது. When you come to 2 Timothy chapter 3 verse 16, there we read what Paul is telling to Timothy about the scripture. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு வேத வசனத்தை பற்றி எழுதி இருக்கிறதை காண முடியும். He says that all scripture is breathed out by God and profitable for teaching, for reproof, for correction and for training in righteousness. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. So we can find out the advantages of reading and studying the scripture. வேத வாக்கியங்களை நாம் வாசிப்பதும் அதனால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளையும் பற்றியும் அறிந்து கொள்ள முடியும்.
Let us see what Peter has to say about this in 2 Peter 3:16. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடியதை நாம் சற்று பார்ப்போம். There he writes that there are certain things in the scriptures that are hard to understand, which the ignorant and the unstable twist to their own destruction, as they do with the other scriptures. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். So we should not be ignorant about the truth of the scriptures. ஆகவே வேத வாக்கியங்களுடைய சத்தியத்தை நாம் அறியாதவர்களாய் ஒருபோதும் இருக்கலாகாது. In Malayalam, this word can be Tiruvazhuthu can be divided like Tiru plus Ezhuthu, Tiruvazhuthu. திருவசனம் என்ற இந்த வார்த்தையானது இரு பேராக நாம் பிரிக்க முடியும். ஒன்று திரு பிளஸ் வசனம் என்று நாம் இரண்டாக நாம் பிரித்து பார்க்க முடியும். It means that something related to God. அப்படியானால் அது ஏதோ ஒன்று தேவனோடு தொடர்புடையது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. Tiruvajanam, holy scriptures. திருவசனம் பரிசுத்த வாக்கியங்கள். Tirumeni, holy person. திருமேனி என்று சொல்வது பரிசுத்த நபர் என்பது அர்த்தமாகும். And Tiru Sannidhi, holy presence. பரிசுத்த பிரசனம், திரு சந்நிதி என்பது பரிசுத்த பிரசனமாகும். In fact, scriptures are the writings of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. Jesus Christ and his disciples quoted the word scriptures while they were giving messages or in their writings. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் அவர்கள் செய்தி அளிக்கும் பொழுதும் அல்லது அவருடைய எழுத்துக்களிலே பார்க்கும் பொழுது இந்த வேத வாக்கியம் அல்லது திருவசனம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறதை காண முடியும். And the second name what is given in the Bible about Bible is holy scripture, holy records, holy records. இரண்டாவதாக இந்த வேதாகமத்தை பற்றியே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள மற்றொரு வார்த்தை ஹோலி ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அது வேத வாக்கியங்கள், விசுத்த ரேகா, பரிசுத்த எழுத்துக்கள் என்று சொல்லலாம். பரிசுத்த எழுத்துக்கள். Let's read Romans 1 and 2. ரோமர் முதல் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. Bible is an unchanging holy records without any blemish or mistakes in that. எந்த விதமான பழுதோ எந்த விதமான குறைவுகள் இல்லாத நிலைமையிலே காணப்படுகின்ற ஒரு பரிசுத்த எழுத்துக்களாகத்தான் வேத வசனம் அமைந்திருக்கின்றது. As I told a little while ago, though many of the historical and scientific data are being changed and corrected, the data recorded in the Bible need not or will not be changed or corrected. ஏற்கனவே நான் முன்பு சொன்னதை போல சில அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டவைகளை அவர்கள் காலத்திற்கேற்ப சில நாட்களிலே அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டியதாக இருந்திருக்கிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயமும் இதுவரை மாற்றி அமைக்கப்படவும் இல்லை, எழுதப்படவும் இல்லை. Another name given to Bible is scroll of the book, Pustaka Churul. வேத புத்தகத்தை பற்றி மற்றும் ஒரு பெயராக இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் வாசிப்பது புஸ்தக சுருள் என்பதாக இருக்கிறது. Psalm 40 verse 7. 40ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனம். Behold, I have come, in the scroll of the book it is written of me. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. This is a prophecy about Jesus Christ written by David almost 1000 years BC. கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீது எழுதின, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதின ஒரு தீர்க்க தரிசனமாக இது இருக்கின்றது. This prophecy has been already fulfilled. இந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாயிற்று. And it has become a history, part of history. அது சரித்திரத்தினுடைய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. In Hebrews 10:7 this fact has been repeated.
இதே சத்தியமானது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். We'll go on with the other name, that is Book of Truth. மற்றும் பெயராக சொல்லப்பட்டிருக்கிறதுக்குள்ள நாம் செல்வோம். அது சத்திய வசனம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. மலையாளத்திலே it is சத்திய கிரந்தம், சத்திய கிரந்தம், சத்திய வசனம் என்று வாசிக்கிறோம். Let us read Daniel 10:21. தானியேல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். 10:21. The angel appearing to Daniel, and he is telling this verse like this: I will tell you what is inscribed in the book of truth. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன், உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்று இங்கே நாம் வாசிக்கின்றோம். So he is referring to book of truth, which is the Bible. சத்திய வேதம் அல்லது சத்திய எழுத்துக்கள் என்பது இங்கே பரிசுத்த வேதாகமத்தை குறிப்பிடுகின்றது. And again, while Jesus Christ having his interceding prayer for his disciples in John chapter 17, we'll read about this again, about this word is truth. மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்காக அவர் பரிந்துரை ஜெபத்திலே அவர் ஏறெடுக்கின்ற பொழுது அதை குறித்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமாகில் அங்கேயும் கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறிப்பிட்டு எழுதுவதை காண முடியும். Verse 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Your word is truth. That is the statement by Lord Jesus Christ. உம்முடைய வசனமே சத்தியம் என்ற இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாக இருக்கிறது. I heard somebody talking like this, that in other religious books, particularly in Quran, I'm not very sure, but I heard like this, there is a mention that go and search in the book of truth, that is the Bible. மற்றவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். குரான் என்ற புத்தகத்திலே இந்த வேதாகமத்தை பற்றி, அதாவது சத்திய வார்த்தையில் அல்லது சத்திய எழுத்துக்களிலே சென்று தேடி பாருங்கள் என்ற ஒரு வசனம் வருகிறதாக சொல்கிறார்கள். Go and search in the book of truth. That means whatever in the Bible, stated in the Bible, are truth. சத்திய எழுத்துக்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை தேடி ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வேத வசனத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது உண்மையானவைகள் என்று நாம் அறிய முடிகிறது. Book of truth will be beneficial for those who have no peace of mind and who have so many hurdles in their lives. தங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதவர்களாக அநேக தடைகள் இருக்கின்றவர்களுக்கு சத்திய எழுத்துக்கள் அல்லது சத்திய வேதம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கும். Another name we see that in the Bible is Book of the Lord, யெகோவாவுடைய புத்தகம். மற்றும் ஒரு வார்த்தையாக வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் என்றும் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah 34 and verse 16. ஏசாயா 34:16. ஏசாயா 34. Seek and read from the book of the Lord, not one of these shall be missing. கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. In fact, no one except the Lord has the authority on this book. அப்படியானால் இந்த புத்தகத்திற்கு ஆண்டவரை தவிர மற்ற எந்த நபருக்குமே அதிகாரம் இல்லை என்பதுதான் அர்த்தமாகிறது. During the past years, many times the Bible was attacked in many countries. கடந்த நாட்களில் அநேக முறையாக வேதாகமமானது பல தேசங்களிலே தாக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். But nobody could destroy it completely. ஆனால் ஒருவரும் அதனை முழுவதுமாய் அழிக்க முடியவில்லை. And it is not possible also. அது நிச்சயம் இயலாத காரியமுமே. Another name given for Bible is the Word of God. வேதத்துக்கு மற்றொரு பெயராக சொல்லப்படுவது தேவனுடைய வார்த்தை என்பதாகும். தேவ வசனம் மலையாளத்தில் தேவனுடைய வார்த்தை என்பதாகும். Let us read one verse from Isaiah 40 and verse 8. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். புல் உலர்ந்து
பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. In very clear terms, it has been written how the word of God remains without any fading. எவ்விதத்திலும் அது ஒரு வாடி போகாத நிலைமையிலே தேவனுடைய வார்த்தை அல்லது வசனம் நிலைத்திருக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. And again, while Apostle Paul talking to Ephesians, he was referring about the need of putting on the armor of God. We see this expression again. மீண்டுமாக இதே குறிப்பிட்ட வார்த்தையானது அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வாயுத வர்க்கத்திற்கென்று பயன்படுத்தப்படும் நேரத்தில் எபேசியர் நிருபத்தில் இதை குறித்து எழுதியிருக்கிறதை காண முடியும். Let's read chapter 6 and verse 17. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். There the word of God has been compared to the sword of the spirit. இங்கே தேவனுடைய வசனத்தை ஆவியின் பட்டயத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை நாம் காண்கிறோம். Let's read one more verse from 1 Peter chapter 1 and verse 23. மற்றும் ஒரு வசனமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. Very lovely verse that the word of God has become the reason for us to be born again. நாம் மீண்டும் பிறப்பதற்கு தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய காரணமாகின்றது என்பதை பற்றி இங்கே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. It is not a perishable thing, it is imperishable. அது அழிந்து போகக்கூடிய காரியம் அல்ல, மாறாக அழியாத ஒன்றாக இருக்கிறது. Which is living and abide in us. அது ஜீவனுள்ளதும் என்றும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. One verse from Psalm 119, the first verse. 119ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். It is very clearly mentioned that if you follow the word of God, you will be blessed. கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று இங்கே மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. And another important verse about this word of God comes in Revelation chapter 1 and verse 2. இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சொல்லப்படுகின்ற மற்றொரு ஒரு குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் chapter 2 chapter 1 and verse 2. 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 2வது வசனம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும். Who bore witness, maybe in verse 1 or 3 in Tamil, who bore witness to the word of God and to the testimony of Jesus Christ, even to all that he saw. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். The another name given for Bible in the Bible, that is oracles of God. வேதாகமத்திலே வேதத்தை பற்றி வேதத்திற்கென்று சொல்லப்பட்டுள்ள மற்றொரு பெயர் என்பது தேவனுடைய அருள் வார்த்தைகள் என்பதாகும். மலையாளத்திலே அருளப்பாடுகள், தேவனுடைய அருள் வார்த்தைகள் அல்லது வெளிப்பாடுகள் என்று சொல்லலாம். Romans 3:2. ரோமர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். Here Apostle Paul was mentioning about the privileges the Jews have been given, and to begin with, he is telling that the oracles of God has been given to them. இங்கே யூதர்களுடைய அவர்கள் அடைந்து கொண்ட சில ஸ்லாக்கியங்களை பற்றி, அவர்கள் பெற்றிருக்கின்ற பாக்கியத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அதனுடைய முதல் குறிப்பாக தேவனுடைய வாக்கியங்களை பற்றி அவர் எழுதுகிறதை பார்க்கலாம். About Jews, when he was telling that not only the oracles of God, but the promises are given to them, the promised land also is given to them, and so many privileges and blessings given to the Israelites.
யூதர்களை பொறுத்தமட்டிலே அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் அதே போல அவர்களுக்குரிய சில பல ஸ்லாக்கியங்களும் கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் காண முடியும். This word has been used by prophets. The word oracles has been used by the prophets. இந்த ஆரக்கிள்ஸ் அல்லது அருள் வார்த்தைகள் என்ற இந்த பதமானது தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தி இருக்கிறதை நாம் காண முடியும். Oracles are of God and the prophets are giving them out just like we use the microphones. நாம் மைக்ரோஃபோன் பயன்படுத்துவதை போல இவர்கள் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய அருள் வார்த்தையை உரைக்கக்கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். So we have seen so many names of Bible within Bible itself. ஆக வேதாகமத்தை பற்றி வேதத்திலேயே சொல்லப்பட்டுள்ள சில பெயர்களை நாம் பார்த்தோம். Scripture and holy records. திருவசனம், பரிசுத்த எழுத்துக்கள், scroll of the book, புஸ்தகச் சுருள், and book of truth and book of the Lord. சத்திய புஸ்தகம், மறுபடியும் ஆண்டவருடைய புத்தகம். Then word of God and oracle of God. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கியங்கள். These are all the names given for Bible and we find those names within Bible itself. இதுதான் தேவனுடைய வசனத்திற்கு அல்லது வேதத்தை பற்றி வேதாகமத்திலேயே சொல்லப்பட்டுள்ள சில பெயர்களை நாம் பார்க்க முடியும். Let's see certain historical evidences to prove the authenticity of the Bible. வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மையை நாம் நிரூபிப்பதற்காக சில சரித்திரபூர்வமாக இருக்கின்ற நிகழ்வுகளை சிலவற்றை பார்ப்போம். We know that more than 25% of the Bible is comprised of prophecies. நாம் அறிந்தவண்ணமாக வேதாகமத்தினுடைய 25% தீர்க்க தரிசனங்களாக நிறைந்திருக்கிறது. Among these 25%, some prophecies have already been fulfilled, some are being fulfilled, and some are yet to be fulfilled. இந்த 25% தீர்க்க தரிசனங்களிலே சிலவற்று ஏற்கனவே நிறைவேறிவிட்டது, சில தீர்க்க தரிசனங்கள் இனிமேல் நிறைவேற போகின்றது. Prophecies that are already fulfilled has become part of history. ஏற்கனவே நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் சரித்திரமாக மாறிவிட்டது. The first coming of Lord Jesus Christ was prophesied more than 300 times. That's what these scholars say. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை பற்றி ஏறக்குறைய 300 முறை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். That is about his birth, his life, his teachings, his death, his burial, resurrection, and so on. அதாவது அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகியவைகள் அனைத்துமே முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. First coming of Jesus Christ has been mentioned right from the book of Genesis. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை பற்றி ஆதியாகமம் துவக்கியே சொல்லப்பட்டிருக்கிறது. In Genesis 3:15 we read about the seed of the woman. ஆதியாகமம் 3:15 வசனத்திலே ஸ்திரீயின் வித்து என்று நாம் வாசிக்கின்றோம். And coming to Luke chapter 24 and verse 44, it's written that the things written about Jesus Christ in the laws of Moses, prophetical books, and Psalms should be fulfilled. லூக்கா 24:44 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டுள்ள மோசே நாகமங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் நிறைவேறத்தக்கதாக இவைகள் சம்பவித்தது என்று வாசிக்கிறோம். What are these things mentioned here? இங்கே சொல்லப்பட்டிருப்பவைகள் என்ன? Same thing, like his birth, life, teaching, and so on. அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய மரணம் போன்ற இவைகள் அனைத்துமே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. And in Psalm 40 and verse 7, we read that it is written of me in the volumes of the book. 40ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். It is written about Lord Jesus Christ. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது. It is believed that 33 prophecies connected with crucifixion were fulfilled. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி
அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ள 33 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். That means Gethsemane, cross, sufferings, etc. அப்படியானால் கெத்செமனே, அதே போல பாடுகள், கல்வாரி சிலுவை ஆகியவைகள் அனைத்தும் உட்படுத்தியதாக இருக்கிறது. These were written in the prophecies and already fulfilled, and now it has become volumes of the book as a history. ஆகவே இவைகள் அனைத்தும் ஏற்கனவே நிறைவேறி முடிந்த தீர்க்க தரிசனங்களாக இருக்கின்றது. நிறைவேற்றி முடிந்ததினாலே இவைகள் இப்பொழுதும் சரித்திரத்தினுடைய புஸ்தக சுருள்களாக மாறி இருக்கின்றது. The most important evidence for Bible's authenticity is the Jew or Israel. வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மையினுடைய மிக முக்கியமான தடயம் என்று சொல்வது யூதர்களாக அல்லது இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறார்கள். God's promises to Abraham after he was called out from his own place of living, and the promises like great nation, slavery, return, and separation of Israel and Judea during Solomon's period, and so on. ஆபிரகாம் என்ற ஒருவனை ஆண்டவர் அவன் வாழ்ந்திருந்த இடத்திலிருந்து அவனை அழைத்து பின்புதாக அவனை ஒரு தேசமாக மாற்றி பின்பு சாலமோனுடைய நாட்களிலே தேசம் பிரிக்கப்பட்டது ஆகியவைகள் அனைத்துமே ஒரு சரித்திரமாக இருக்கின்றது. These are all events that have been already taken place and it is part of the history. இவைகள் அனைத்துமே ஏற்கனவே நிறைவேற்றி முடிந்த சம்பவங்களாக இருக்கிறதாக இவைகள் அனைத்துமே சரித்திர நிகழ்வுகளாக மாறி இருக்கின்றது. Israel was attacked by Assyrians and kept them captive for 400 years, and it is a history now. இஸ்ரவேல் ஜனமானது சிறை பிடிக்கப்பட்டு 400 ஆண்டுகள் அசீரியர்களுடைய வசம் அவர்கள் இருந்ததும் இப்பொழுது சரித்திரமாக இருக்கின்றது. Judea was attacked by King Nebuchadnezzar of Babel, defeated and kept captive them for 70 years. யூதேயா தேசமானது பாபிலோன் சாம்ராஜ்யத்தினாலே அதனை ஆண்ட நெபுகாத்நேச்சாரினாலே தாக்கப்பட்டு பின்பு சிறை கைதிகளாக 70 ஆண்டு காலம் அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். Let's read one verse from First Chronicles chapter 9 and verse 1. 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். And Judah was taken into exile in Babylon because of their breach of faith. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்து நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். It is very clearly mentioned in the scripture in the Holy Bible when the people of God resisted against their creator. God has given punishment through their enemies. தேவனுடைய ஜனம் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் கீழ்ப்படியாமல் செயல்பட்டார்கள் அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய சத்துருக்களின் மூலமாக தம் ஜனத்தை தண்டிக்கிறதை நாம் காண முடியும். Destruction of the temple was prophesied and it literally happened through the Roman king Titus, and it is a history now. தேவாலயம் இடிக்கப்படும் என்பதை பற்றியும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. பின்பு தீத்துராயனுடைய காலகட்டங்களிலே அதுவும் நிறைவேற்றி சம்பவமாக முடிவடைந்தது. The history says that the people suffered a lot due to lack of food during the time of Titus. அந்த தீத்துராயனுடைய நாட்களிலே ஜனங்கள் உணவின்றி அதிகமாய் தவித்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. Because the city was surrounded by 30 lakh soldiers against hardly 11 lakhs people inhabited there. அந்த நாட்களிலே வாழ்ந்து வந்த 11 லட்சம் மக்களை சூழ 30 லட்சம் காலாட்கள் அல்லது ராணுவ வீரர்கள் சூழ்ந்திருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. It has been prophesied that the Jews will be stranded throughout the world. They will be persecuted and murdered. யூதர்கள் உலகமெங்கிலுமாக அவர்கள் அதிகமாய் துன்புறுத்தப்படுவார்கள், நெரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டதும் நிறைவேறியது. For example, during Hitler's time, he had killed 60 lakhs Jews through the gas chambers. குறிப்பாக ஹிட்லருடைய நாட்களிலே 60 லட்சம் யூதர்கள் இந்த கேஸ் சேம்பர்ஸிலே வைத்து அந்த அறைகளிலே வைத்து கொல்லப்பட்டார்கள். This incident has become a part of history. இந்த சம்பவங்கள் அனைத்துமே சரித்திரத்தினுடைய ஒரு பங்காகவே மாறிவிட்டது.
we are discussing the historical evidences of the authenticity of the Bible. வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மையினுடைய சரித்திரபூர்வமாக இருக்கின்ற சில ஆவண தடயங்களை பற்றி தான் நாம் சிந்தித்து வருகின்றோம். It was prophesied that Israel will form a nation again. மீண்டுமாக இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவெடுக்கும் என்பதை பற்றியும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. In other words, God will gather the Jews from all nations and bring them into their own land. அதாவது தேவன் தாமே சகல ஜாதிகளிடமிருந்து தம்முடைய ஜனமாக இருக்கின்ற இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பார் அல்லது தம்முடைய தேசத்திலே சேர்ப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Let's read one verse from the book of Ezekiel, chapter 36 and verse 24. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 36:24. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். How clearly it has been mentioned and how definitely it has happened in the year 1948. எவ்வளவு தெளிவாக இது எழுதப்பட்டதுமாக இருக்கிறது. அதே நேரத்தில் எவ்வளவு மிக தெளிவாக 1948வது வருஷத்திலே இது நிறைவேற்றப்பட்டதாகவும் இருக்கின்றது. In fact, the Jews were wandering in the whole world for a period of 1800 years, but as promised by God, they have been brought back to their own nation. ஏறக்குறைய 1800 ஆண்டுகளாக உலகமெங்கிலுமாக யூத ஜனங்கள் சிதறி கிடந்தவர்களாக சுற்றி அலைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாய் அதே ஜனங்கள் மீண்டுமாய் தங்கள் சொந்த தேசத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். It has been reported that before they settled in Israel, they were offered 18 Arab nations around Israel to be occupied by these Jews. இந்த யூதர்கள் இஸ்ரவேல் என்னும் தேசத்திற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பதாகவே அதை சூழ இருக்கக்கூடிய 12 அரபிய தேசங்களிலே அவர்கள் தங்கலாம் என்றும் அவர்களுக்கு இடம் அளிக்கப்படுவதாகவும் முன்கூட்டியே சொல்லியிருந்தார்கள். But the plan and purpose of God was different. ஆனால் தேவனுடைய திட்டமும் அதனுடைய நோக்கமும் முற்றும் வித்தியாசமானது. And as prophesied, they were given the land, their own land. ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது போல அவர்களுடைய சொந்த தேசமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. It is already a part of history now. அது ஏற்கனவே எப்பொழுதும் ஒரு சரித்திரமாய் மாறிவிட்டது. So there are so many historical evidences to prove the authenticity of the Bible. ஆக வேதத்தினுடைய நம்பகத்தன்மை நிரூபிப்பதற்காக ஏராளமாக இருக்கின்ற நாம் தடயங்களை காண முடியும். For a believer, this is easy to understand. ஒரு விசுவாசியை பொறுத்தமட்டிலே இதை புரிந்து கொள்வது மிக எளிதானது. But let us see some of the prophecies that are being fulfilled in our generation. ஆனால் நம்முடைய காலகட்டம் நம்முடைய தலைமுறையிலே இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு வரக்கூடிய சில தீர்க்க தரிசனங்களை நாம் சற்று பார்ப்போம். So many prophecies concerning Israel are being fulfilled in our generation. நம்முடைய தலைமுறையில் தாமே இஸ்ரவேல் தேசத்தை பற்றியுள்ள ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. The world events are proofs for that. உலகத்தினுடைய சம்பவங்கள் அதற்கு நம்மை நிரூபிக்கின்றது. Let's read one verse which Jesus Christ told his disciples in Matthew Gospel chapter 24 verses 32 and 32. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். Next verse also please. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். Jesus Christ is giving a very simple example for the people to understand. ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக இருக்கின்ற மிக மிக எளிதான எடுத்துக்காட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்வதை பார்க்கிறோம். He is talking about a common incident that is happening in the plant kingdom. Uncle, in the plant kingdom. Small incident
happening in the plant kingdom. அந்த ராஜ்யத்திலே மன்னிக்கவும், Plant அதாவது செடிகள் மத்தியில், செடிகளுடைய ராஜ்யத்தின் மத்தியிலே நடைபெறுகின்ற ஒரு சிறு விஷயத்தை எடுத்து ஆண்டவர் இங்கே ஒன்றை சொல்வதை பார்க்கிறோம். People of that time knew very well when the fig tree will bloom and when there will be fruits. அத்தி மரத்திலே எப்பொழுது இளங்கிளை தோன்றும், அது எப்பொழுது துளிர்விடும், பூ பூக்கும் என்பதை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். The branches should become tender and the leaves should come from those tender branches. அதனுடைய கிளைகள் இளங்கிளைகளாக அது தோன்றி துளிர்விடும் பொழுது அது வசந்த காலம் வரும் என்று அறிகிறோம். So it is understood by the common people there. அங்க இருக்கக்கூடிய பொதுவான சாதாரண ஜனங்களும் கூட இதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். So Jesus Christ is telling his followers that so also when you see all these things, you know that he is near at the very gates. ஆகவே இவைகளெல்லாம் சம்பவிக்கின்ற வேளையிலே அவர் வாசல் அருகே சமீபமாக இருக்கிறார் என்பதை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Israel, like a fig tree, puts forth its leaves. இஸ்ரவேல் என்னும் அத்தி மரமானது தன்னுடைய இலைகளை படர விடுகின்றது. That means we can see so many developments in Israel in the field of agriculture, technology, etc. அப்படியானால் விவசாயம், தொழில்நுட்பம் போன்றிருக்கின்ற பல துறைகளிலே இஸ்ரவேல் தேசமானது தன்னுடைய கிளைகளை பரவச் செய்து வளர்ந்தோங்கி வருகின்றது. They are far ahead in agriculture and in information technology and aviation technology. அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்திலும் விவசாய துறையிலும் அதே போல விமானத்துறையிலும் மிகவும் முன்னோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். We have seen reports stating that the world's requirement of vegetables and fruits can be supplied from Israel alone. இங்கே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இருக்கின்ற பயிர் வகைகள், அதாவது காய்கனிகள் முதலாவதாக இஸ்ரவேல் தேசமே அவர்களுக்கு கொடுப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். Today's developments seen in Israel are very mysterious for the nations of this world. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படக்கூடிய வளர்ச்சிகள் உலக தேசங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மர்மமாகவே இருக்கின்றது. And this progress in all the field can be seen till the rapture takes place. இது இந்த இஸ்ரவேலில் நடைபெறுகின்ற இந்த வளர்ச்சிகள் அனைத்துமே சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்ற காலம் வரைக்குமாய் நாம் இவற்றை பார்க்க முடியும். The rapture, although the word is not mentioned in the Bible, the meaning of rapture is explained in the scripture many places. ராப்சர் என்ற வார்த்தையானது நம்முடைய வேத புத்தகத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படாவிட்டாலும் கூட அதனுடைய கருத்துக்கள் அடங்கி இருக்கின்ற வார்த்தைகள் நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை காண முடியும். Rapture is the most significant thing that should happen in the near future. இன்னும் வரப்போகின்ற மிக சமீபமாய் நிகழப்போகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அமைய போகின்றது. Rapture is nothing but the lifting up of the church from this world. ராப்சர் என்று சொல்வது சபையானது இவ்வுலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதலை காண்பிக்கிறது. Some questions may come like, which is this church and who are the members of this church? ஒருவேளை அப்படியானால் இந்த சபை என்று சொல்லுகின்றோமே அந்த எந்த சபையை குறிக்கிறது, இந்த சபையிலே யாரெல்லாம் அங்கத்தினராக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்பக்கூடும். We most of us know very well that the members of this church is those who have been born again by the blood of Jesus Christ. நம்மிலே பெரும்பாலும் அறிந்திருக்கிற வண்ணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் இந்த திருச்சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறார்கள். And one verse, one scripture portion where rapture has been explained very clearly, we see in 1 Thessalonians chapter 4 verses 16 and 17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17வது வசனத்திலே இந்த ராப்சர்ல சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்ற விஷயத்தை பற்றி மிக மிக தெளிவாய் எடுத்துரைக்க கூடியதாக இருக்கின்றது. Let's read that verse please, those two verses. அந்த இரண்டு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17வது வசனங்கள்.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். This portion also can be understood very easily. இந்த பகுதியும் கூட மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். When you hear the sound of God or the trumpet sound, the dead in Christ will resurrect first. கர்த்தருடைய ஆரவாரத்தையும் அவருடைய எக்கால சத்தத்தையும் நாம் கேட்கும் பொழுது மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். And those who are alive, those who have been born again and still alive, they will be caught up with those people who went ahead. பின்பு உயிரோடு இருப்பவர்கள், அதாவது மறுபடியும் பிறந்து உயிரோடு இருப்பவர்கள் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். And these two groups will form the church, and the church will meet the Lord who is coming down from heaven. இந்த இரு குழுவினருமே அங்கு திருச்சபையாக அவர்கள் உருப்பெற்று அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நடுவானத்தில் சந்திப்பார்கள். This is the greatest hope and anticipation of the believers. விசுவாசிகளுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஆவலும் இதுவாக இருக்கின்றது. We do believe the authenticity of the Bible because it is through this word of God that we have become the children of God. நாம் இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருப்பதும் கூட அதுவே அது வேத வசனத்தினுடைய நம்பகத்தன்மையாக அதனுடைய தடயங்களாக இருக்கின்றது. But for the non-believers, this historical evidences we have seen earlier should be sufficient to believe the authenticity of this holy scripture. ஆனால் அவிசுவாசிகளை பொறுத்தமட்டில் இதற்கு முன்பதாக நாம் பார்த்த அதனுடைய சில தடயங்கள் தாமே அவர்கள் விசுவாசிகளாக மாறுவதற்கு போதுமானவைகளாக இருக்கின்றது. If anyone listening to our voice who has not believed the authenticity of the Bible and not believed in the sacrificial death of Lord Jesus Christ, there is a warning for you. ஆகவே எங்களுடைய சத்தத்தை இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளுடைய நம்பகத்தன்மை இன்னும் விசுவாசியாமல் அதே போல அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற யாராவது ஒருவர் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு எச்சரிப்பாக இது நிச்சயம் இருக்கட்டும். When you get up each day, please remember that you got one day extension of the grace period. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில துயில் எழும் நேரத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையானது உங்களுக்கு ஒரு நாள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Actually this is extension of the grace period. அந்த கிரேஸ் பீரியட்னுடைய கிருபையின் காலத்தினுடைய ஒரு நாள் கூட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். This is a very important aspect which all of us have to remember each and every day. ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாரும் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. But this period of grace will not continue indefinitely. ஆனால் இந்த கிருபையின் காலம் என்று சொல்வது முடிவில்லாதபடிக்கு அது ஒரு தொடராது. It can end up abruptly. அது எப்பொழுது வேண்டுமானாலும் திடீரென்று நிறுத்தப்படலாம். Because the lifting up of the church can happen at any time. ஏனென்றால் சபையானது எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழக்கூடும். The Bible scholars or the interpreters who interpret the prophecies say that all the prophecies concerning the rapture have been fulfilled. வேத பண்டிதர்களாக இருப்பவர்கள் அதே போல வேதத்தினுடைய தீர்க்க தரிசன வசனங்களை அதிகமாய் ஆழமாய் கற்றுக்கொள்கிறவர்கள் அதனை சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இந்த ராப்சர் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாயிற்று என்றுதான் சொல்கிறார்கள். But he may be giving us or the people who are living at present in this world, that he is giving a time of grace so that they also can come to the Lord. ஆகவே நாம் இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு ஒரு கிருபையின் காலமாக அது கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாய் அவர்கள் தேவனண்டைக்கு திரும்ப வரும்படியாய் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது. In conclusion, let me tell you that we have seen different names of the Bible that has been mentioned in the Bible itself.
ஆகவே முடிவாக நான் வேதத்தை பற்றி வேதாகமத்திலேயே சொல்லப்பட்டுள்ள சில பெயர்களை நாம் முதலாவதாக சிந்தித்தோம். It is the Holy Scripture. அது பரிசுத்த வார்த்தைகள், பரிசுத்த வேதாகமம், வாக்கியங்கள். The book of truth. அது சத்திய புத்தகம். It is the word of God. தேவனுடைய வார்த்தை. And nothing will be changed what is written in this Bible. இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள ஒன்றும் மாற்றம் பெறப்போவதில்லை. So let us handle this book very preciously as well as very liberally. ஆகவே இந்த புத்தகத்தை நாம் மிகவும் விலையேற பெற்றதாக கருதி கொண்டு நாம் சுயாதீனத்தோடு அதனை பயன்படுத்துவோம். When I during this lockdown, when I pray, I used to make a mention about our families like this, that let our families, our co-believers be more associated with God and God's word during this pandemic period. நான் குறிப்பிட்ட இந்த நாட்களிலே நான் குடும்பங்களுக்கென்று நான் ஜெபிக்கின்ற வேளையில் நீங்கள் ஒருவேளை கேட்டிருப்பீர்கள். அது நம்முடைய இந்த தொற்றினுடைய நாட்களிலே, இந்த பேண்டமிக்கினுடைய நாட்களிலே நம்முடைய விசுவாச குடும்பங்கள் தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் அதிகமான அளவற்ற முறையிலே தங்களை தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபித்ததை கேட்டிருப்பீர்கள். This last several months nobody can say that I didn't get time to read the Bible or to pray to the Lord. இந்த கடந்த அநேக மாதங்களாக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கோ வேத வசனத்தை வாசிப்பதற்கோ எனக்கு நேரம் கிடைக்கப்பெறவில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. But still there can be some shortcomings happened in somebody's life individually or as a family. ஆனால் இருந்த போதும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஏதாவது வகையிலே ஒரு சில குறைவுகள் காணப்பட்டிருக்கலாம். Let us look back to our shortcomings and make rectifications and be reconciled with God and with other believers. நம்முடைய குறைகளை நாம் தாமே சீர்தூக்கி பார்த்து நம்முடைய சக விசுவாசிகளோடும் தேவனோடும் கூட ஒப்புரவாக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். So with this short message, let us take a decision that we will continue to read the Bible on a regular basis, not only reading, but at least a small portion we will learn and then try to follow what you have learned from the scripture. ஆகவே வரக்கூடிய நாட்களிலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். வேத வசனத்தை தொடர்ச்சியாக நாம் வாசிப்போம். வாசிப்பது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து அதை நாம் கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம். May the Holy Spirit help us to follow this practice in our later lives. இந்த நடைமுறை சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி புரிவாராக. May the name of our Lord be glorified. தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.